அஇஅதிமுக சார்பிலே வரப்போகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக பல்லாயிரக்கணக்கானோர் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கின்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்று மாலை 5 மணியுடன் நிறைவடைகிறது. கடந்த 15ஆம் தேதி தொடங்கி இன்றுடன் 9 நாட்களாக இந்த விருப்ப மனு தாக்கல் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இதுவரை நமக்கு கிடைத்த தகவலின்படி 8500 பேர் 234 தொகுதிகளில் போட்டியிடுவதற்காக 8500க்கும் மேற்பட்டோர் இதுவரை குறைந்தபட்சம் 8500 பேர் மனு தாக்கல் செய்த விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதிலே கட்சியின் பொதுச் செயலராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என கூறி 1000க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே 9 நாட்களில் போட்டி போட்டுக்கொண்டு என்றால் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கையில் இவர்கள் சாறை சாறையாக வந்து அந்த விருப்ப மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 8500 பேர் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இம்முறை சுமார் 170 தொகுதிகளுக்கு மேல் குறைந்தபட்சம் 170 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு அஇஅதிமுக திட்டம் வைத்துள்ளதாக நமக்கு தகவல் கசிந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, என்டிஏ கூட்டணியில் அதிமுக தலைமையில் தான் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 64 இடங்கள் கூட்டணி கட்சிகள் ஒதுக்கப்பட்டு குறைந்தபட்சம் 170 தொகுதிகளிலே அஇஅதிமுக களம் காணப் போகிறது என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பது குறித்தெல்லாம் அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் போதுதான் நமக்கு தெரிய வரும். ஆனால் தற்போதைய நிலையிலே இந்த விருப்ப மனு தாக்கல் என்பது மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை தூண்டியதால் அவர்கள் தொண்டர்கள் பல நிர்வாகிகளும் தொடர்ந்து இந்த 9 நாட்களாக அந்த விருப்ப மனுக்களை பெற்று வந்தனர். தற்போது நமக்கு கிடைத்த தகவலின்படி 8500 பேர் இந்த 234 தொகுதிகளுக்காக 8500 பேர் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதில் யாரை தேர்ந்தெடுப்பது, அவர்களுடைய பணபலம் என்ன, அந்த இடத்திலே அவர்களின் செல்வாக்கு என்ன, யார் யாரெல்லாம் அவர் கூட இருப்பார்கள் போன்ற பல்வேறு தகவல்களும் கேட்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தையும் ஆராய்ந்து இதற்காக ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த கமிட்டி எந்தெந்த தொகுதியில் யாரெல்லாம் போட்டியிடுவதற்கு தகுதியானவர்கள் என்று முதல் 3 இடங்களில் உள்ளவரை தகுதியை தேர்வு செய்தார்கள். அதன் பின் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான முக்கிய நிர்வாகிகள் குழு யாருக்கு இடம் என்பது குறித்து முடிவு செய்து அறிவிப்பார்கள் என தெரிகிறது. ஆனாலும் அஇஅதிமுகவினர் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு இந்த முறை விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கார் என்ற தகவல் அஇஅதிமுக தலைமையக வட்டாரங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன.